Hello Amis, welcome back to my channel. ஸோ ஹெட்செட் மாஸ்க் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, டோன்ட் அடிக்டட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எதோட பார்த்துருந்தோம் அப்படின்றத ஒரு குட்டியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ லாஸ்ட் பாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜிகே இது தப்பு, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தப்பாக நினைப்பாங்க, கொஞ்சம் ஐடியா போறியா, ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் தெரியுதானடி போகுது, அப்புறம் என்ன. ஸோ எனக்கும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல, இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு இருக்கா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில பொண்ணுங்கள்லாம் என் மேலே லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்குதுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் நான் கொஞ்சம் சேஃபாக இருப்பேன்ல, அதனால தான். எனக்கு அந்த பயம் இல்லையா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாரு. ஸோ அப்போ வயனை என்ன பண்ணுறா அப்படின்னா, உக்கிட்ட இருந்து தான் எல்லா பொண்ணுங்களையும் நான் காப்பாற்றணும், மற்ற பொண்ணுங்கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை ஜிகே அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அவருக்கு என்ன தாண்டி அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே கேட்கலான்னு போகிறதுக்குள்ளார தயாங்கிட்ட இருந்து நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபோன் வருது. சொல்லுடா, என்னடா போன் பிரச்சனை, ஜெகே அவனை அண்ணா கூப்பிட்டாருடா, அவனுக்கு வேறு வேலையே இல்லையாடா, நான் எப்போல்லாம் வயன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு வரணும் அப்போல்லாம் அவன் கூப்பிட்டுறான்டா, எனக்கு தெரியல அவனுக்கு கூப்பிட்றாரு, சரி நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ அன்றைக்கி டே அப்படியே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம நம்சன் வந்துட்டு வயன்கிட்ட வராரு. வயன், சொல்லுங்கள் சார், இது வந்துட்டு நியூ அப்பாயின்மெண்ட். ஸோ உன்னோட டீமில் தான் இவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. இவங்களோட நேம் வந்துட்டு ஜாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜாஸ் வந்துட்டு, அதாவது இவங்களும் வயன் இருந்தவர் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருந்து வந்தவங்க தான் இவங்களும். ஸோ இவங்க வந்துட்டு நம்ம வயனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல், அவள் எங்கே இருக்கா, எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா, அவள் கூட யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நம்ஜூன் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்துட்டு அஃபிஷியலாக பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒர்க் விஷயமா அவள் கூடவே ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊருக்கு புதுசு, ஸோ இங்கே உன் கூட ஸ்டே பண்ண வச்சுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வயன் வந்துட்டு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளை பற்றி யாருக்குமே எந்த விஷயமே அவள் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ அதனால் அவள் எங்கே இருக்கா, சேஃபாக இருக்காளா அப்படின்ற ஒரு அக்கறையோடு இருக்கணுன்றதுக்காக தான் அவள் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். இது ஜாஸ்க்கும் தெரியும். ஸோ இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வயன்கிட்ட விட்டு வந்துடுறோம். ஸோ இப்போது வயன், ஹலோ ஜாஸ், நீங்கள் இந்த ஊரா? இல்லை, நான் இந்தியா. ஓகே நானும் இந்தியா தான். சார் சொன்னாங்க. ஓகே, வேறு என்ன சொன்னாங்க? வேறு எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் என்னோடய டீம் லீடர் சொல்லிவிட்டு சார் சொன்னாங்க. ஓகே இப்போது வந்துட்டு நமக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம்ல, அதனால் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு பக்கத்தில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுற மாதிரி நம்ம ஜாஸ் நடந்துக்கிறான். ஸோ இப்போது நம்ஜூன் வந்துட்டு கூப்பிட்றாரு தயாங்கையும் ஜெமினியும். அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் உள்ள வராங்க. அப்போ தான், சார் நீங்கள் வந்த உடனே நம்ஜூன் சார் உங்களை வந்து பார்க்க சொன்னார் சார் அப்படின்னு. காலையிலே அவங்க அண்ணா ஆரம்பிச்சிட்டான்டா, டேய் ஜெமின் வாய மூடு, நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்க. ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கிட்டே சொல்லிவிட்டு ஸோ நேராக உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனவுடனே, அண்ணா கூப்பிட்டீங்களாண்ணா, என்னை அண்ணான்னு கூப்பிடாதீங்கடா. ஓகே சாரி சார் கூப்பிட்டீங்களா? ஓகே ஜெகே எங்க சார் இன்னும் வரலைங்களா அப்படின்னு. இன்னும் வரலையாவா? டேய் உங்கள் கூட தானடா வருவான் அவன். இல்லை சார், அவன் எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அண்ணி வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம். ஸோ அதான் வந்துட்டுருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் நேராக வந்தேன். டேய் அவன் இன்னும் வரவே இல்லைடா, என்ன தாண்டா நினச்சிட்ருக்கீங்க, அவனுக்கு எப்போ தாண்டா பொறுப்பு வரும்? தெரியும் நீ என்ன திட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியும். வந்துட்டேன் ஆனால் ஏன்டா என்னை டெய்லி திட்டிகிட்டே இருக்க? பின்ன என்ன ஜெகே, டைம் என்ன ஆகுது, எப்போ வர வேண்டியது நீ? உனக்கு எங்கேயாவது பஞ்சுவாலிட்டி இருக்கா? இது உன்னோட கம்பெனி தான், நம்ம அப்பாவோட கம்பெனி தான். இருந்தாலும் நீ இங்கே இப்போ இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்க. ஸோ ஒரு டீம் லீடர், உன்னோட டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்ததுக்கப்புறம் தான் நீ வருவியா? இதுதான் ஒரு லீடருக்கான அழகா? அண்ணா போதுண்டா பா, உன்னோட லெக்சரரை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டல, வெள்ளங்கிடும். சரி, என்ன விஷயம், எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க சொல்லு. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜெமினா, என்னன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணோம் அதானே? அதே தான்டா.
எனக்கு இதுக்கு தான் நீ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், இவன் எனக்கு இதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு புலம்பிட்டே எழுந்துட்டு போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறான். ஓகே, இது முக்கியமான விஷயம். ஸோ இது யாருக்கும் தெரிய வேண்டாம், ஈவன் நீங்களும் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்காதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போது என்னென்னா அப்படின்போது நம்ம வயனோட டீமில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்தேன் செம்மையாக இருந்தாங்க, யாரண்ணா அது, சூப்பர் ஃபிகர் தெரியுமா அப்படின்னு உடனே ஜிமினை வந்துட்டு, டேய் அப்போ அவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தியாடா. ஆமாம் மச்சான். அப்போது டக்குன்னு நம்ஜன், ஐயோ வழி இது தொடச்சி கூட தயாங்க ஏன் நான் லைட்டாண்ணா. ஜிமினா நீ பார்த்தியா? அண்ணா அவெல்லாம் பார்க்க மாட்டானா, அவன் ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாமல் வயனோட ஊர்லேயே அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். நான் கேட்கவே இல்லையேடா. இல்லைண்ணா. ஆமாம் ஜிமினா, நீ எப்படா லவ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ண? அண்ணா அது அப்படியே சைடா. சரி விடுங்கண்ணா, யார் அந்த ஜாஸ்மின், அதை பற்றி பேசுவோமா? சரி ஓகே. அந்த ஜாஸ்மின் வந்துட்டு இந்தியா தான். ஸோ இங்கே அவளை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவள் வந்துட்டு வைன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாள். வைனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவள் கொஞ்சம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அவள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆனால் எங்கே இருக்கா, ஈவன் இப்போ எங்கே இருக்கான்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ அவள் கிளம்பிட்டு ஃபாலோ பண்ணால் கூட காற்று மாதிரி பறந்து போயிடுறா, எந்த பக்கம் போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாஸ் வந்துட்டு இந்த ஊருக்கு புதுசு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வயன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டானா அவள் கூட ஸ்டே பண்ண வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் ஜாஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஜேகே வந்துட்டு, அண்ணா உனக்கு என் ஒய்ஃப் மேலே அவ்வளோ அக்கறையாடா, உனக்கு அவள் ஒய்ஃப்ன்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி. ஸோ அவளை நான் தானே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும், அதுக்காக தான். ஏன்னா உனக்கு தெரியாமல் என் ஒய்ஃப் அவளை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, தங்கச்சி இல்லை. ஸோ அதுக்காக தான். புரியுதுண்ணா. ஒரு விதத்தில் இது எனக்கும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஜெகே நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு வெளியில் போகிறாங்க. வெளில போனோடனே தயாங் நேராக வயனோட கேபின் போகிறாரு. ஸோ அங்கே போனால் வயன் வந்து இல்லை. ஸோ இது தாண்டா சாக்கு, ஜாஸுக்கிட்ட பேச்சை போடு தயாங்க. ஹாய் ஹலோ, நீங்கள் இந்த கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள் தயாங்க கரெக்ட்? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நம்ஜன் சார் சொல்லியிருந்தார். ஓகே, எங்கே தங்கியிருக்கீங்க? தெரியல சார், இனிமேல் தான் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு பார்க்கணும். சார் வந்துட்டு வயன் கூட ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்னா அங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ வயன் மேம் வந்தால் தான் இதை பற்றி பேசணும். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சாரி சார், நான் நம்ஜன் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் நம்பர் ஷேர் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட கொடுக்கலாம், அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டான். இல்லை சார், உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் முக்கியமாக கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வேணால் கேட்டுட்டு வரட்டுமா? இல்லை வேண்டாம், இட்ஸ் ஓகே, நம்ம இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து போயிடுறாரு. எவ்வளோ முக்குனால முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் பின்னாடி இருந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறான். ஸோ வட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போது மீட்டிங் உள்ளே போயிட்டுருக்கு. அதாவது இவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நம்ம ஜிமின் தயாங், அப்புறம் ஜேகே, அப்புறம் அண்ணா, அவங்க மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரி. இப்போது வயன் வந்துட்டு நேராக சார் மே கமன் அப்படின்னு கேட்குறான். வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நம்ம நம்ஜூன்னு. உள்ளே போயிட்டு, சார் இவங்க ஜாஸ் என்னோடய டீமில் தான் இருக்கணுமா, இல்லை நான் வேறு டீம் அவங்கள சேஞ்ச் பண்ண வேணுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய டீம் அப்படின்னா ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ஜூன் வந்துட்டு, இல்லைம்மா உன்னோட டீமில் தான் அவங்க இருப்பாங்க, ஸோ நீ அவங்களுக்கு எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் ஓகே, எனக்கு இன்னொரு ஒரு ஹெல்ப்பு. ஸோ இந்த பரத் எனக்கு ரொம்ப அடுத்தவங்க விஷயத்துலாம் தலையிட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அவனை என்னால் குரூப் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா உன்னோட குரூப் அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரையும் ஆட் பண்ணவும் முடியாது, வெளியில் போக வைக்கவும் முடியாதுமா. ஸோ அவ்வளோதான் வயன், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வயன் வந்து வெளியில் வந்துடுறா. இப்போ அப்படியே நம்ம நேராக ஜாஸ்கிட்ட வந்துட்டு ஜாஸ், எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நம்ம அப்படியே எங்கேயாச்சும் காஃபிடேரியா அப்படி இல்லைன்னா வெளியில் ஏதாச்சும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போது ஜாஸும் ஏன் மேம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் சொல்கிறேன், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே, 2 minutes மேம், நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் வந்துட்டு போயிடுறா. ஸோ ஜாஸ் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ மொபைல் எடுக்கிறா. மொபைல் எடுத்துகிட்டு நம்ஜூன் சார்கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. சார், வயன் மேம் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகணுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார், நான் இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு நம்ம வயனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுறது ஜேகே, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் கையை வந்து உதறி விடுறீங்க. ஸோ அப்போ ஜேகே வாடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு ஐய், நீ ஏன் பரத் குரூப்லேருந்து வெளியில் போக சொல்லணுன்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவன் உன்னை ட்ரை பண்ணுறானா என்ன? அது உனக்கு பிடிக்காம தான் அவனோட குரூப்லேருந்து வெளில போக வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, எனக்கு என்னோடய குரூப்பில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட டெசிஷன். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை விட உனக்கும் எனக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் இதுக்கு தான் இதை பண்ணியா அதுக்கு தான் இதை பண்ணியான்னு உன் லைஃப் கூட இதை கவர் பண்ணிக்காத ப்ளீஸ். என்னை விட நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறான். எங்கே போகிற? எங்கிட்டி போகிற? எங்கேயோ போகிறேன். உனக்கு ஏன்? உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஜாஸ் வந்துட்டு மேம் எங்கே போனீங்க மேம்? நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை ஜாஸ், கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு அவளும் ஜாஸும் வெளியில் போகிறாங்க. ஸோ வெளில போயிட்டு ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே ஜாஸ் வந்துட்டு மேம் இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜாஸ், நீ ஆஃபீஸில் மட்டும் என்னை மேம் இல்லைன்னா லீடர் அந்த மாதிரி கூப்பிடு, பட் வெளியில் வந்துன்னா என்னை வயன்னே சொல்லி கூப்பிடு, ஓகேவா? நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கட்டும்னு தான் நான் உன்னை வெளில கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே யார் கூடயும் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தது கிடையாது. ஸோ நான் மட்டும்தான் இடத்துல ஸ்டேவும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சா, சரி அதான் வெளியில் போகலாமேன்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பேரர் வந்துட்டு மேம் என்ன ஆர்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் பேரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஜாஸ் வந்துட்டு நம்ஜூன் கிட்ட லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறா. இங்கே தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ஜூன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒயின் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வைனவே பேச ஸ்டார்ட் பண்ணுற ஆர்டர் பண்ணிவிட்டு ஜாஸ், நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மேம், இப்போ தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இப்போதைக்கு நான் இங்கே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் எனக்குன்னு தனியாக தான் எங்கேயாச்சும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ நீங்கள் ஓகே ஜாஸ், என் கூட ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா இப்போது என்னோடய வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ வேறு யாரும் இல்லை. நீங்களும் என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்களேன். இப்போது நம்ம ஒரு டீம், ஒரு கொலீக் வேறு. ஸோ நம்ம இங்கே ஒன்றா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளாவே சொல்கிறா. ஸோ வந்துட்டு எடுத்தோடனே ஜாஸும் சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தானே மேம் சொல்லாதுன்னு சொன்னேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ஸும் வருது. ஸோ ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஓகே நான் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜாஸ் வந்துட்டு மேம் இல்லை ஆஃபீஸா இல்லை ஜாஸ், எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். ஓகே உன் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறான். ஜாஸ் உடனே அவளோட ஃபோன் நம்பரை வந்துட்டு வயன்கிட்ட கொடுக்குறா. இப்போ வயன் என்ன பண்ணுறான்னா சரி ஓகே ஜாஸ், மீட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஸோ அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ போகும்போது தான் அவளுக்கு திங்கிங் வருது. ஸோ ஜாஸ் வந்துட்டு இனிமேல் தான் ஸ்டே பண்ண இடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ அப்போ உடனே ஜாஸ்க்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி ஜாஸ் வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டுருக்கேன் மேம், இங்கே தான் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அதான் பார்த்துட்ருக்கேன். என்ன ஜாஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? இப்போ தானே நான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீ உன்னோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துரு, ஓகேவா? என்னோட பக்கத்து ரூம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வயன் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜாஸும் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட அதாவது எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்மளோட வயனோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறான். ஸோ இப்போ வயனை ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க ஜாஸ், நான் வேறு ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படியே வந்துட்டேன்னா, ஸோ வந்ததுக்கப்புறம் தான் திங்கிங் வந்துச்சு.
சாரி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்றா. ஸோ இப்போ ஜாஸ் வந்துட்டு, "அதெல்லாம் எதுவும் இல்ல மேம். எல்லாம் சரியா போயிடும். ஆ இட்ஸ் ஓகே மேம். பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓகே ஜாஸ் நீங்க வாங்க. இதான் உங்களோட ரூமு. ஸோ நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிர்றா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்துட்டு செம்மையா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பப்ல உட்காந்துட்டு. அப்போ நம்ஜூன் கிட்ட இருந்து ஃபோன் தயாங்க்கு தான் கால் பண்றாரு. தயாங் அட்டெண்ட் பண்ணிட்டு, "அண்ணா சொல்லுங்க அண்ணா. என்னடா பண்றீங்க? எங்கடா இருக்கீங்க? டைம் என்ன ஆச்சு தெரியுமா? வயன் கூட வீட்டுக்கு சேஃபா போயிட்டான்ற அளவுக்கு எனக்கு நியூஸ் வந்துடுச்சு. ஆனா நீங்க இருக்கீங்க பாருடா. உங்கள யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கணுமா? எங்க தான்டா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ணா ஜேகே ரொம்ப குடிச்சிருக்காண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. அதனால தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. "எங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா ஜேகேவுக்கு என்னமோ ஆயிருக்குண்ணா. அத விட ஜேகேவுக்கும் பையனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. எதனால 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னும் தெரியல. ஆனா அவ அதையே நெனச்சு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாவாச்சும் அதுலருந்து ஓகே இதுதான் இதுதான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சாவாச்சும் அத சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்னன்னே தெரியாம அவன் குழம்பி போயிருக்கான். சரிடா, இப்ப நீ ஏன்டா இப்படிலாம் குழம்பி போன மாரி பேசுற? பாத்தீங்களாண்ணா என்னையும் கூட சேர்ந்து குழம்ப வச்சுட்டாண்ணா. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுண்ணா. இவனுங்கள வச்சுட்டு என்னால முடியலண்ணா அப்படின்ற மாரி தயங்கு ரொம்ப புலம்புறாரு. ஸோ அப்ப ஜெமினாவும் ஜேக்கும் கை கோத்துக்கிட்டு அதாவது மேல ஷோல்டர் மேல கைய போட்டுட்டு, "இந்த பொண்ணுங்களே இப்படிதான்" அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டே அங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிகே வந்துட்டு, "டேய் என்னடா பண்ற? இந்த பொண்ணுங்கள நம்பி நம்பி நான் ஏமாந்து ஏமாந்து போறேன்டா" அப்படின்னு சொல்ற மாரி புலம்புறாரு. அப்போ ஜிமின் வந்து, "மச்சான் யாரு சொக்க தங்கம்டா தெரியுமா? இப்போ கூட எங்க மாமா இருக்கீங்க? என்ன மாமா இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுறாடா. ஆனா வயனவன் அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தா. நீதான் கெத்துக்கினியே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காங்க. தயாங் வந்துட்டு தயாங்கும் குடிச்சிருக்காரு. பட் அவ்வளவா குடிக்கல. லைட்டா தான் குடிச்சிருக்காரு. ஸோ அப்ப தயாங் வந்துட்டு அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரு தூங்கும்போது லைட்டா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த ஜாஸோட ஃபேஸ் வந்துட்டு அவருக்கு ஒரு கண்ணுக்குள்ள வந்து போகுது. என்னடா இது? இந்த பொண்ணு திரும்ப திரும்ப நம்ம கண்ணுக்குள்ள வந்து வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டா அப்படியே மப்பு போதை ஏறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜேக்கிக்கும் ஜிமினாக்கும் செம்ம போதை. இந்த போதையிலயும் வயன் என்னை விட்டு போயிட்டா. வயன் ஏன்டா விட்டு போனா? ஏன்டா விட்டு போனா? சொல்லுடா சொல்லுடான்னு போட்டு ஜிமினாவை கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஜிமினா வந்துட்டு, "டேய் ஒண்ணு அவட்ட கேளு. இல்லைன்னா வாடா ஊருக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதை பேசிட்டே இருக்கும்போதே நம்ம நம்ஜுன் வந்துட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? வாங்கடா போலாம். இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. என்ன போய் இங்கே வர வச்சிட்டீங்களேடா" அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜுன் வந்து புலம்பிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாரு. ஸோ கூப்பிட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு உட்காந்து நல்லா தூங்குறாரு ஜேகே. உள்ளார ரூம்குள்ளே கூட போகல. ஸோ அங்கேயே ஷோஃபாலே படுத்து நல்லா தூங்குறாரு. ஸோ மார்னிங் ஒரு 8:30 போல் அலாரம் நல்லா வேகமாக அடிக்குது ஜேகே காது கிட்ட. ஸோ அப்போ எழுந்து பார்க்குறாரு. எழுந்து பார்த்தா கவிதா அந்த இடத்துல நின்றுட்டு அலாரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் காது கிட்ட வச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அதை எடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு, "அண்ணி நீங்கள் தான் இதை பண்ணீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. "ஆமாம் நான் தான் பண்ணேன்." "என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்குறோம். இல்லையா வேற எப்படியாச்சும் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டே இருந்தால் என்ன ஜிக்கே ஆகுறது? என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? உன்னோட அம்மா பிளேஸ்லேருந்து நான் அவனை பார்த்துட்ருக்கேன். நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுமா ஜிகே?" அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. "அண்ணி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீ அண்ணன் தான் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணி சாகடிக்கிறானா, நீங்களும் ஏன் அண்ணி இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி கவிதா கிட்ட கேட்குறாரு. சரி ஓகே. ஆ ஜிமினாவும் தயாங்கும் உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நிதானமே இல்லாமல் வந்தீங்க. அவங்க மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கேயே படுத்துட்டீங்க. நானும் சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ரெடி ஆயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ 2 பேரும் போங்க. எங்க ஊருக்கு போயிட்டு என்னதான் அங்க நடந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த பிரச்சனை வந்து வெளியில வர முடியும். ஸோ நீங்கள் போங்க. நான் வயனோட ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு நான் நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன். அவங்ககிட்ட போய் கேளுங்க. வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஸோ அவளோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அவகிட்ட போய் கேளுங்க. அவளுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்கள் போங்க. அப்பா
ஃபர்ஸ்ட் ஏம்மா அவங்களாம் என் பொண்ணை திரும்ப கஷ்டப்பட விரும்பலன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் பேசியிருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது நம்ஜுனும் வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜேகே ஊருக்கு திரும்ப போகிறாரு, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறாரா, யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 பார்ட் இல்லை 4 பார்ட் தான் இது வந்து ஃபைனலுக்கு வந்துடும். ஸோ நிறைய கேப் எடுத்துக்கிறேன்னு எனக்கே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு நிறைய ஒன் ஷாட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பிஸி அண்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குடா, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களையும் வீடியோவில் கண்டிப்பாக அவங்களோட ஸ்டோரி அவங்களோட வாய்ஸ்லேயே கண்டிப்பாக ஒரு நாள் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணுன்றதை சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போடுறோம். மறக்காமல் ஜேகே மாமாவை ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இதை பிடிச்சிருக்கும். ஸோ டேக் கேர், லவ் யூ ஆல், பாய், டேக் கேர்.